वसंत, वसंत, am I audible? Rahul?
Good morning, everyone. Are you able to listen me? Am I audible? Yes, sir. Can I get? Yes, Yes, thank you. sir. Yes, sir. Yes, sir. Yes, thank you. Thank you. Good morning, everyone. I welcome you all for the wonderful webinar series, day 3 session. So today we have the topic still life sketching. We have our chief guest, Mrs. Veni, a renowned artist from Chennai. So before I'll give introduction about the chief guest, first I would thank all the participants for joining us. I welcome you all. I welcome all the faculties from various institutions. I welcome the faculties from KSR educational institutions. I welcome the participants, both visual communication KSR group of institution as well as other visual communication college students. So once again, I introduce myself Ganesh Prabhu, heading the department Visual Communication, KS Rangaswamy College of Arts and Science, Tiruchengodu. So this webinar series was organized by our department and Institution Innovation Council MHRD. So today we have the session with artist Mrs. Veni under the topic still life sketching. So now I like to introduce our chief guest, Mrs. Veni. She's a renowned artist from Chennai, also a director of Circle Art Academy, Chennai. Ma'am was a former professor at SGNMB College, Chennai. Ma'am got so many awards and recognitions for her artistic works. I'm happy to quote few awards of ma'am. She got awarded as a best tutor in Design Institute of Fine Arts on 2012, 2013 and 2014. Universal Achievers Book of World Record conducted by Airport Authority of India, which is the largest wall painting in the world. Ma'am was also the part of the record. Ma'am got a Swami Vivekananda Award at 2014 by Department of Art and Culture. Ma'am has displayed his paintings in many art galleries in and around Tamil Nadu. I welcome such a personality to our session to give her valuable inputs to our students. I welcome you, ma'am. So finally, I would like to welcome our chief guest to take over the session. Ma'am, please. Okay. Hi. Hi, everyone. Thank you, Ganesh sir. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டில் லைஃப் பெயிண்டிங், ஸ்டில் லைஃப் ஸ்கெச்சஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம விஸ்காம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நீங்க போட்டோகிராஃபிக் ஆகட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பேஸ் வந்துட்டு நம்ம வந்து லைட்டிங் அது எல்லாமே தான். சோ இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டில் லைஃப் வச்சுதான் நம்ம வந்து லைட்டிங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல நம்ம டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்க எல்லாருமே சின்ன வயசுல என்ன பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பாத்திருப்பீங்க, அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, அதை அப்படியே வந்து பேப்பர்ல கொண்டுட்டு வருவீங்க. ஆனா இங்க நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நம்ம போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு டிராயிங்கா பார்த்து அப்படியே வரையறதுக்கும் ஸ்டில் லைஃப் பெயிண்டிங் நம்ம வந்துட்டு ஸ்டில் லைஃப்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சார் அந்த பிரசன்டேஷன். எஸ் மேம். ஸ்டில் லைஃப் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு மூவ் ஆகாத ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ எடுத்த உடனே நம்ம வந்துட்டு மூவ் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட கேப்சர் பண்றது கேமரால பாசிபிள், நம்ம கண்ணால வந்துட்டு அது பாசிபிள் இல்ல. சோ நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
மூவ் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணி பழகணும். அதுலதான் நம்மளால லைட்டிங் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்துட்டு லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டில் லைஃப் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டில் லைஃப்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சோ அது நான் ஒரு வாட்டி பிரசன்டேஷன்ல. Madam, you want to change me the next slide? Yes. Yes, next. Okay, ஒரு நிமிஷம் சார். யாரோடது சார் அது இருக்கு நேம்? ஒரு நிமிஷம் சார். Participant, please pin the presenting. சார் பிரசன்ட் பண்றது யாரு? Madam, D20 UVC 010. அந்த நம்பர்ல இருக்கு மேடம் presenter. Okay, okay. Participant able to follow the presentation? Please give me a message. All of you able to see the presentation? Okay. Actually, since 2 days we have a problem with Google applications. I'm unable to enable the chat function in this session. So participant, you have any queries, you can unmute yourself and ask. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டில் லைஃப் அப்படின்னா ஆப்ஜெக்ட வந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்க அப்படியே டிரா பண்ண போறீங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க போட்டோகிராஃபில எல்லாம் வந்து நிறைய கீ லைட், பேக் லைட் எல்லாமே வைப்பாங்க. பட் ஆனா ஸ்டில் லைஃப்க்கு வந்து நம்ம வந்து வைக்கிற லைட் வந்து ஒரே ஒரு லைட் தான் இருக்கணும். ஏன்னா இதோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம வந்து லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுதான். சோ அப்போ ஒன் சைட்ல இருந்து லைட் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால லைட் எப்படி இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. டைரக்டா ஒரு ஆப்ஜெக்ட்ல லைட் படும்போது எந்தெந்த மாதிரி படும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப இருக்கிற பிரசன்டேஷன்ல இருக்கிற அந்த லைட்டிங்கான இது. ஓகேவா? சோ டைரக்டா உங்களுக்கு லைட் வரும்போது அந்த பியூர் ஒயிட் அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னோட ஃபேஸ்ல கூட ஒரு லைட்டிங் ஹைலைட் ஒண்ணு விழும். அந்த லைட் கூட பியூர் ஒயிட்டா தெரியும் ஒரு இடத்துல. சோ அந்த லைட்டுக்கு பேரு வந்து ஹைலைட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் லைட் கம்மியா, அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு பேஸ் கலர்னு சொல்லலாம். அந்த பேஸ் கலர் வந்து அதுதான் வந்து லைட்னு சொல்லுவாங்க. அதை விட அதுலயே கொஞ்சம் டார்க்கா வரும், அந்த டார்க்கா தெரியும், அத வந்து ஹாஃப் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த நேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஹைலைட், லைட், மீடியம். ஓகேவா? மீடியம் டோன் தட் இஸ் ஹாஃப் டோன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் டார்க். ஓகேவா? அதுதான் அந்த இதெல்லாம் வந்து லைட்ல வந்து உங்களுக்கு புரியும். ஷேடோல பாத்தீங்கன்னா கோர் ஷேடோ, ஷேடோ, ரிஃப்ளெக்ஸ், கேஸ்ட் ஷேடோன்னு இருக்கு இல்லையா? அதை எந்த மாதிரி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல ஹைலைட், லைட், மீடியம், மீடியம் டோன் தட் இஸ் ஹாஃப் டோன். ஓகேவா? அதுக்கப்புறம் டார்க் டோன். டார்க் டோன் வந்து கோர், ஷேடோன்றது கொஞ்சம் என்ன சொல் ஹெவி டார்க்ன்றது கோர் ஷேடோ. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஷேடோன்றது டார்க் டோன். ரிஃப்ளெக்ஷன் லைட். ரிஃப்ளெக்ஷன் லைட்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட், நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட நீங்க வரைய போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்ல அதோட பக்கத்துல இருக்கிற கலரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்டன்ல நின்று ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த கார்டனோட அந்த கிரீன் வந்து உங்களோட ட்ரெஸ்லயோ உங்க ஃபேஸ்லயோ தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு அம்பர்லா ஒண்ணு பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த அம்பர்லால என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து உங்க மேல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் லைட். ரிஃப்ளெக்ஷன் லைட் நீங்க போட்டோகிராஃபி படிக்கும்போது அதை பத்தி டீடைலா படிப்பீங்க. அப்புறம் கேஸ்ட் ஷேடோ தட் இஸ் இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து கீழே விழும் இல்லையா? அந்த ஷேடோ கேஸ்ட் ஷேடோ சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த இது வந்து ஒரு ஸ்டில் லைஃப்
பெயிண்டிங் தான். ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்கெட்சிங் தான் நான் சொல்லி தர போறேன். பட் இந்த ஸ்டில் லைஃப் ஷேடோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டில் லைஃப்ல லைட்டிங் ஷேடோ இது எல்லாமே ஒன் சைட்ல தான் லைட் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன் சைட்ல தான் லைட் பண்ணிருக்காங்க. அதுல பயங்கரமா ஒரு இடத்துல வந்து லைட் டைரக்டா அந்த லைட்டோட லைட் வந்து ஹைலைட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஒயிட், பியூர் ஒயிட், தட் இஸ் ஹைலைட். ஓகேவா? சோ அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இமேஜஸ் வச்சேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல டைரக்டா வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா இத பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வச்சேன். ஓகே, நெக்ஸ்ட். இது பாருங்க, இதுலயும் அதே மாதிரி தான். இதுல வந்துட்டு லைட் ஒரு இடத்துல தான் விழுது. சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் லைட் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அந்த ஸ்டாண்ட்ல எல்லாம் நல்லா தெரியும் பாருங்க. அந்த ஸ்டாண்ட்லயும் லைட்டிங் அந்த ரைட் சைட்ல தான் லைட் வருது. பட் ரிஃப்ளெக்ஷன் லைட்டும் இருக்கும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் லைட் இருக்கும். இது பெயிண்டிங் தான் ஆக்சுவலா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் காமிச்சேன் இல்லையா, அதேதான். இதுல வந்துட்டு ஹைலைட் ஒண்ணு இருக்கா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒன் சைட்ல லைட் இருக்கு. சோ ஹைலைட் இருக்கு, லைட், மிட் டோன், கோர் ஷேடோ, ஷேடோ. இது வந்து அக்ளூஷன் ஷேடோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேஸ்ட் ஷேடோ விடையுமே இன்னுமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே ரொம்ப டார்க் ஒண்ணு இருக்கும். அந்த டார்க் தான் வந்துட்டு அந்த அக்ளூஷன் ஷேடோ. சோ இதுதான் வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கிறத வந்து லைட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, அது வந்து ஷேடோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேடோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங்லயும் உங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு டீடைலா நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து நீங்க காம்போசிஷன் பிளான் பண்ணணும். ஓகேவா? சோ எப்படி எந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ வச்சு வரையலாம் அப்படின்றதும் நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நெக்ஸ்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம வந்து காம்போசிஷன் பிளான் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயினா ஒரு ஆப்ஜெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மத்த ஆப்ஜெக்ட வந்து டல் பண்ற மாதிரி. ஓகேவா? இதுல வந்து மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆரஞ்சு தான். அத வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா டிராமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பின்னாடி இருக்கிறத வந்து இப்ப நம்மளோட ஐ பாத்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் ஃபோக்கஸ் தான். இப்ப கேமரால எல்லாம் வந்து மல்டிபிள் ஃபோக்கஸ் இருக்கும். பட் நம்ம பார்க்கும்போது மத்தது நீங்க எந்த ஆப்ஜெக்ட பாக்குறீங்களோ அது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்பா தெரியும். மத்தது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் தெரியும். ஓகேவா? சோ அது மாதிரி இது வந்துட்டு டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காம்போசிஷன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம கண்ணா பின்னான்னு வச்சுட்டு உங்க டேபிள்ல நீங்க வச்சுட்டு அங்கங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்க வரைகிறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் காம்போசிஷன் கிடையாது. ஓகேவா? சோ அத வந்துட்டு நீங்க எப்படி ஒரு ஒரு எரேசர் வைக்கலாம், ஒரு பென்சில் வைக்கலாம், ஒரு பென் வைக்கலாம், ஒரு பேப்பர் ஆர் புக் ஏதாவது வைக்கலாம். அந்த மாதிரி டேபிள்ல வச்சுட்டு அபவ் அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இருந்து நம்ம ஒரு டேபிள் நம்ம முன்னாடி ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள்ல வச்சுட்டு அதுல நம்ம அப்படியே நம்ம டேபிள்ல பார்த்து வரையும் போது ஒரு அலைன்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. சோ அது அந்த மாதிரி வரைகிறத வந்துட்டு ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஆனா அந்த மாதிரி வரையலாம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி வேணா வரையலாம். பட் ஆனா உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைட் செட்டப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நெக்ஸ்ட். ஓகே, இது பாருங்க, இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து லைட்டு டார்க்கு எல்லாமே இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்ணா பின்னான்னு அந்த காம்போசிஷன் இருந்தா கூட பட் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம வந்துட்டு நம்ம டக்குன்னு பார்க்கும்போது எல்லா பக்கமுமே ஃபோக்கஸ் ஆகும். சோ அதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட். பாருங்க, இதுலயுமே எல்லா பக்கமுமே நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். லைட்டிங் ஷேடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லைட் வந்து லெஃப்ட் சைட்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த
எல்லாமே புக்ஸ ஸ்ட்ரைட்டா அடுக்கி வச்சா எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த காம்போசிஷன் பாத்தீங்கன்னா அப்படி அவங்க நினைச்சிருந்தா ஸ்ட்ரைட்டா எல்லாமே நம்ம ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருக்கலாம். சோ கொஞ்சம் டர்ன் பண்ணி அடுக்கி வைக்கிறாங்கன்னா இது கூட ஒரு காம்போசிஷன் லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொன்னு பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ நம்ம வைக்கிறது தான். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நீங்க வைக்கணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா நீங்க வந்துட்டு மூவபிள் ஆப்ஜெக்ட் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நீங்க வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி எல்லாம் வச்சா பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே தான் அதை அலைன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு புக் இருக்கு, அந்த புக்குக்கு மேல ஒரு ஆப்பிளோ இல்ல ஒரு ஆரஞ்சோ ஒண்ணு வைக்கலாம். வச்சுட்டு சைட்ல ஒரு வீட்டுல இருக்கிற வாட்டர் பாட்டில் ஆர் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், சில்வர் ஆப்ஜெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா புக்குக்கு ஒரு மாதிரி ஷேடிங்ஸ் வரும், பிளாட்டா இருக்கும். அதே வந்துட்டு ரவுண்ட் ஆப்ஜெக்ட்லாம் அது ஒரு மாதிரி ஷேடிங்ஸ் இருக்கும். அதே இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? பேக் போங்களா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அந்த கோன் ஆப்ஜெக்டுக்கு ஒரு ஷேடிங் இருக்கும். அதே அந்த ஸ்கொயர் ஆப்ஜெக்ட், அந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு மாதிரி ஷேடிங்ஸ் இருக்கும். ரவுண்ட் ஆப்ஜெக்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலிண்டர் ஆப்ஜெக்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ ஷேடிங் வந்து டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட பொறுத்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட். சோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் டைப்ஸ் வச்சு நீங்க வந்து அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே ஓகே. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஷேடிங் டைப்ஸ் வந்து பாத்துடலாம். ஏன்னா நம்ம அடுத்த ஷேடிங் டைப் இல்லாம உங்களால வந்து லைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டம். ஸோ ஷேடிங்கோட டைப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் கேமரா எல்லாம் மாத்திக்கிறேன். டெமோ ஃபுல்லாவே டெமோ செஷனா தான் இருக்கும். ஏன்னா என்னதான் நான் வாயில சொன்னாலும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் டெமோ செஷனாவே கொண்டுட்டு போறேன். சார் கிளியரா இருக்கா? எஸ் மேம், எஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷேடிங்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி காம்போசிஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டில் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போசிஷன் இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இதுதான் டெமோவா காமிக்க போறேன். இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஒரு புக், ஒரு ஆரஞ்ச், அப்புறம் ஒரு பாட்டில் ஒண்ணு இருக்கு, ஒரு பென்சில் ஒண்ணு புக் மேல இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு டெமோவா நான் காமிக்க போறேன் இன்னைக்கு. சோ இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களோட வீட்ல இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டியூட்டர் இருப்பாங்க, அவங்க ஃபுல்லாவே கைட் பண்ணிடுவாங்க. வீட்ல பண்ணும்போது ஒரு டேபிள்ல கிளாத், மெயினா கிளாத் போட்டுக்கோங்க. இல்ல போட்டுட்டு ஆப்ஜெக்ட், வீட்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை என்ன மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் திங் வந்து
கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்டிங் காம்போசிஷன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வரைகிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லைன்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஃபார்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நம்ம வரைய, இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்றதான் நீங்க மெயினா பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த புக்கு பாத்தீங்கன்னா இந்த பென்சிலுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஒண்ணு மேல இருக்குன்னா அந்த ஆரஞ்சுக்கு பின்னாடி தான் புக்கும் இருக்குது. சோ மெயினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரைய வேண்டியது வந்துட்டு இதுவும் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஃப்ரண்ட்ல இருக்கு. ஓகே, எது ஃப்ரண்ட்ல இருக்கோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஸ்டில் லைஃப் வரையும் போது எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் வரையணும். அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிறத வரையணும். அதுக்கு அடுத்து பின்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட்னு வரைஞ்சிட்டு போகணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரையறது எப்படி அப்படின்னா, நீங்க யாராவது இப்போ நான் சொல்ல நீங்க வரையணும்னா கூட வரையலாம். ஓகேவா? We have given instruction to bring a pencil and a sheet. Okay. So they will be drawing those who are interested. Okay. Okay. ஒரு A4 ஷீட் அண்ட் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. பென்சில் வந்துட்டு நான் வந்துட்டு 8B ஸ்டெட்லர் 8B பென்சில் யூஸ் பண்றேன். ஓகேவா? பட் நீங்க வந்து மல்டிபிள் ஷேடிங் பென்சில்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஷேடிங் பென்சில்ஸ் 2B 3B அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த மல்டிபிள் பென்சில்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து காம்போசிஷன் டிராயிங்க நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் ஷேடிங் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஸ்டெட்லர் 8B பென்சில் வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பி பென்சில் ஹச் பென்சில் சொல்லுவாங்க. பின்றது வந்துட்டு ஹார்டர் சொல்லுவாங்க. சாரி ஹச் வந்து ஹார்டர், பி வந்துட்டு ஒரு நிமிஷம். இப்ப நீங்க பி பென்சில் 2B 3B 4B அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பி அதிகமாக டார்க்னஸ் வந்து அதிகமா வரும். ஓகேவா? சோ அதனால பி வந்து HB அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல 2B 3B 4Bன்னு 8B 10B எல்லாமே இருக்கு. சோ பி அதிகமாக டார்க் ஆகும். அதே மாதிரி ஹச்ன்னும் போது அது வந்து ஹார்டா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணும்போது ஸ்கெட்ச் ஏதாவது பண்ணணும், வால்ல ஸ்கெட்ச் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸ்ல நீங்க டிராயிங் பண்ணணும் அப்படின்னா ஹச் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்மூத்தான ஒரு இதுல யூஸ் பண்ணும்போது பி பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 8B பென்சில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் நான் 2B பென்சில்ல அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷேடிங் பண்ணும்போது நான் வந்து 8B பென்சில், ஏன்னா உங்களுக்கு 8B பென்சில்ல டைரக்டா நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா எரேஸ் பண்ணா உங்களுக்கு எரேஸ் ஆகாது. ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பென்சில் டிரா பண்றேன். பென்சிலை வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ரஃபா அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலிண்டர் ஷேப். ஓகேவா? சோ நான் சிலிண்டர் ஷேப்லயே நான் வரைஞ்சுக்கிறேன். லைட்டா வரையணும். ஓகேவா? அதுக்கப்புறமா புக் என்ன ஷேப்ல இருக்கும்னா ஒரு கியூப், ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான், கியூப் ஷேப்ல இருக்கும். சோ நான் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்குக்கு மேல இங்க ஒரு ஆரஞ்சு ஒண்ணு இருக்கு. சோ அது சர்க்கிள். சோ இந்த மாதிரி பேசிக் ஃபார்ம் அது என்ன ஷேப்ல இருக்குன்றத நீங்க ரஃபா நீங்க வரைஞ்சுக்கலாம். ஆக்சுவலா புக்ல பெர்ஸ்பெக்டிவ் அதுவே வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம இப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு தனியா ஒரு செஷன் இருந்தாதான் சொல்ல முடியும். ஓகேவா? நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கியூப் ஒண்ணு போட்டிருக்கேன். அது
அப்புறமா ஆரஞ்சுக்கு சர்க்கிள் போட்டிருக்கேன். இங்க ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒண்ணு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து இங்க வந்து ஒரு பாட்டில் வருது அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சென்டர் லைன் வந்து அடிச்சுக்கோங்க. இது ரஃபா தான் நம்ம பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலா சென்டர் லைன் பண்ணிட்டு ஈக்குவலா அது என்ன விட்த் எவ்வளவு விட்த் இருக்கோ அதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல வந்து பாட்டில் ஷேப் வந்து குட்டியா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல, சோ அதுக்கும் ஒரு சின்னதா ஒரு 2 லைன்ஸ் ஒண்ணு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேசிக் ஃபார்ம்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கும் போது. அதை எப்படி அந்த ஷேப்க்கு மாத்தலாம் அப்படின்றது அதுக்கப்புறமா. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரஃபா இருக்கு இல்லையா, டீடைலா ஒரு ஒரு இப்போ இந்த புக் வந்துட்டு இந்த இடத்துல கர்வ் மாதிரி வருது அப்படின்னா நான் கர்வ் ஷேப்ல நான் மாத்திக்கிறேன், அதை அப்படியே மாத்திக்கிறேன். பேசிக் ஷேப்ல இருந்து நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்றோம். இங்க பென்சில், இங்க வந்து ஆரஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு சர்க்கிள் தான். பாட்டில் என்ன ஷேப்ல இருக்குன்னா உள்ள வந்துட்டு ஒரு ஓவல் தெரியும் நமக்கு. ஆக்சுவலா வந்துட்டு ஐ லெவலுக்கு மேல இருந்து தான் நம்ம இது வரைகிறோம். ஐ லெவலுக்கு கீழே இருக்கும்போதுதான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். சோ அந்த பாட்டிலோட எப்பவுமே வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து அபோவ் தி ஐ லெவல் பிலோ தி ஐ லெவல் போகும்போது அது ஓவலா நமக்கு தெரியும். ஓகேவா? எப்பவுமே ஸ்கூல் நீங்க ஸ்கூல் பண்ணும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் தானா சார் இவங்க எல்லாருமே? Majority first years, even second years also there. ஓகே ஓகே. நீங்க ஸ்கூல்ல எல்லாம் வரையும் போது ஆக்சுவலா நீங்க வரையும் போது ஒரு பாட்டிலா இருக்கட்டும் இல்ல ஒரு டம்ளர் ஆகட்டும், நீங்க இந்த இடம் ரெண்டு பக்கமும் எட்ஜ் வந்து ஷார்ப்பா வரைவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரைவீங்க. பட் ஆனா அது தப்பு. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு உங்களுக்கு அது ஓவலா தான் தெரியும். ஐ லெவல்ல உங்களுக்கு கண்ணுக்கு நேர நீங்க வந்து நீங்க வச்சாதான், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இந்த பாட்டில் இருக்கு பாருங்க, இந்த பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன். இந்த கேப்ல நீங்க ஐ லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சாதான் உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பா தெரியும். ஐ லெவலுக்கு கீழே போகும்போது உங்களுக்கு எட்ஜ் ஷார்ப்பாவே தெரியாது, ஓவலா தான் தெரியும். அதே மாதிரி ஐ லெவலுக்கு மேல போகும்போது கீழே உங்களுக்கு ஓவல் ஷேப்ல தான் தெரியும். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் நம்ம வரையும் போது பாட்டில் இப்ப வரைகிறோம்னா நமக்கு அது எப்படி எந்த ஷேப்ல இருக்கு, எவ்வளவு கேப் இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேவா? நான் இங்க இடத்துல ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா இந்த பெண்ட் ஆகிறதுக்காக. மார்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இங்க இருந்து இப்படி பெண்ட் பண்றதுக்காக. மார்க் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே வரைஞ்சிட்டோம். பட் ஆனா சர்ஃபேஸ் வந்து இப்ப அந்த இடத்துல பறக்குற மாதிரி என்னைக்குமே வந்துட்டு ஆப்ஜெக்ட மட்டும் வரைஞ்சிட்டு மத்த இடத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. சோ நம்ம வந்து எந்த இடத்துல சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ்ல இருக்குன்றத நம்ம மெயினா வரைஞ்சுக்கணும்.
சோ ஒரு லைன் போட்டாலே ஆக்சுவலா ஏதோ ஒரு டேபிள்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துரும். ஓகேவா? சோ நம்ம இப்ப வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்ஜெக்டோட ஷேப்பை கொஞ்சம் டீடைல் லைன்ல நம்ம டிரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாவே டிரா பண்ணிக்கணும். மத்தபடி எல்லாமே நம்ம ஷேடிங்ல தான் காமிப்போம். சார் ஃப்ரேமை விட்டு பேப்பர் கொஞ்சம் வெளியில போச்சுன்னா எனக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே. நீங்க இந்த பாட்டில் கூட பாக்ஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். சோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்மளோட இதுதான். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் நீங்க இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, ஒரு சிலிண்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பாக்ஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் மெயினே. நீங்க பார்த்து அப்படியே வரைகிறதுல ஒரு யூஸ் கிடையாது. நீங்க பார்த்து அப்படியே இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன், நான் அப்படியே எனக்கு என்ன எப்படி தெரியுது நான் அப்படி வரைகிறேன்றதை விட அது எந்த மாதிரி ஷேப்ல இருக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியாது, அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி போர்டு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகேவா? இப்ப வந்துட்டு நம்ம ஷேடிங் டெக்னிக்ஸ்க்கு போலாம். நான் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு வரலாம். ஓகே. First technique, shading technique, hatching technique அப்படின்னு சொல்லுவாங்க. HATC, hatching technique. ஓகேவா? ஹேட்சிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு லைனா இருக்கும். ஓகேயா? நீங்க மல்டிபிள் பென்சில்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2B எடுத்துக்கோங்க. 2B எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி 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 லைன்ஸ் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா 3B or 4B எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேல பக்கத்துல லைன்ஸ் ஃபுல்லா போடாம இது வரைக்கும். ஓகேவா? ஏன்னா லைட்டிங் எங்க வரைக்கும் இருக்கோ அங்க வரைக்கும் இல்லாம. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பென்சில் 6B பென்சில் இருந்துச்சுன்னா 6B பென்சில்ல அதுக்கும் முன்னாடியே இங்க வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் 8B பென்சில் எடுத்துட்டு இன்னும் ஓவர்லாப் பண்றோம். இது வந்துட்டு மல்டிபிள் பென்சில்ல பண்றதா இருந்தா அந்த மாதிரி பண்ணணும். இல்ல சிங்கிள் பென்சில்ல பண்றோம் அப்படின்றதுனால நான் இங்க உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். லைன்ஸ வந்து பக்கத்துல பண்ணீங்க அப்படின்னாலும் டார்க்கா இருக்கும். பிரஷர், நம்ம ஹேண்ட் பிரஷர் இருக்குல்ல, சிங்கிள் பென்சில்ல பண்ணும்போது உங்களால அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் இருக்கு இல்லையா, அதுலயே உங்களால டார்க்கா பண்ண முடியும். நல்ல ஹெவி டார்க் அதுல வரும். ஓகேவா? சோ வந்து பிரஷர் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா உங்களால ஒரு பென்சிலை வச்சு டார்க்கா இப்படியும் லைன் பண்ண முடியும், இப்படியும் லைன் பண்ண முடியும், இப்படியும் லைன் பண்ண முடியும். ஓகேயா? சோ நீங்க பிரஷர் பென்சில்ல நம்ம பிரஷர் கண்ட்ரோல் பண்றது தான் மேட்டர் ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும். சோ நான் டார்க்கா பண்றேன் அப்படின்னா டார்க், நல்லா பிரஷர் கொடுத்துருக்கேன். அப்புறம் பிரஷர் லைனா தான் பண்றேன், பட் ஆனா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா? ஹேட்சிங் டெக்னிக்னாலே லைனா பண்ற டெக்னிக் தான், பட் ஆனா அதை பண்ணும்போதே நம்ம பிரஷர் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பிரஷர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி வரணும். டார்க்கா பிரஷர் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி வரணும். ஓகேவா? சோ அந்த கிரேடியன்ட் ஃபீல் வருதா? சோ இது வந்துட்டு ஹேட்சிங் டெக்னிக் சொல்லுவாங்க. செகண்ட் டெக்னிக் அதே மாதிரி ஹேட்சிங் மாதிரி இது வந்து கிராஸ் ஹேட்சிங். சேம் அதே பிரஷர் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்றேன், பட் கொஞ்சம் கிராஸா பண்றேன். இன்னும் கொஞ்சம் டார்க் வேணும்னா இன்னும் கொஞ்சம். இது வந்து கிராஸ் ஹேட்சிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சர்க்கிளிசம். இது எப்படின்னா கர்வ் ஷேப்ல அப்படியே கர்வ் ஷேப்லயே ஷேடிங் வரும். ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்லயே ஷேடிங். அதுக்கப்புறமா ஸ்கிரிப்லிங் டெக்னிக். ஸ்கிரிப்லிங் டெக்னிக் அப்படின்னும் போது நீங்க கண்ட மாணிக்கு நீங்க ஸ்கிரிபிள் பண்ணலாம். அதுலயே நீங்க பிரஷர் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பிரஷர் ரிலீஸ் பண்ணணும். ஹேண்ட்ல பிரஷர் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் மேட்டர். ஓகேவா? இது ஸ்கிரிபிள் டெக்னிக். அப்புறம் ஸ்டிப்லிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஸ்டிப்லிங் டெக்னிக்ன்றது நீங்க ரெயின் டிராப்ஸ் எல்லாம் வரைவீங்க தெரியுமா? இப்படி 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 இப்படி. சோ டாட் இத வந்துட்டு பென் டிராயிங்ல மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க, பென் ஷேடிங்ல. சோ டாட்ஸ் பக்கத்துல வச்சா உங்களுக்கு டார்க்கா இருக்கும். கொஞ்சம் டாட்ஸ் தள்ளி வைக்கும் போது கொஞ்சம் லைட்டா வரும். அதை விடையும் கொஞ்சம் டாட்ஸ் தள்ளி வரும்போது இதுதான் சொல்லுவோம் நம்ம ஹைலைட், லைட், ஹாஃப் டோன், கோர் ஷேடோ அந்த மாதிரி. ஓகேவா? ஷேடோ, கோர் ஷேடோ, ஹெவி டார்க் வரும். ரிஃப்ளெக்ஷன் லைட் நான் இதுல வைக்க முடியாது.
சோ அதனால நான் ஆப்ஜெக்ட்ல தான் வைக்க முடியும். சோ நான் பக்கத்துல வைக்கும்போது டார்க்கா தெரியும், கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது கொஞ்சம் லைட்டா வரும். இது வந்து டாட் டெக்னிக். உங்களுக்கு இதுல வந்து எந்த டெக்னிக் ரொம்ப பெஸ்டா வருதோ நீங்க அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பிளெண்டிங் டெக்னிக். உங்களுக்கு பிளெண்டிங் டெக்னிக் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா கலர் ஃபில் பண்ணுவோம் இல்லையா பென்சில்ல, சோ அந்த மாதிரி ஃபில் பண்றதுதான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லைட்டா, எப்பவுமே வந்து பென்சில் ஷேடிங்ல நீங்க பண்ணும்போது லைட்டா தான் பண்ணணும். நான் டார்க்ல இருந்து லைட் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் தெரியணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது லைட்டா பண்ணணும், கலர் ஃபில் பண்ற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க்கா, ப்ரெஷர் கண்ட்ரோல், இதுவுமே நம்ம கையில கொடுக்கற ப்ரெஷர் தான். அந்த கொஞ்சம் கொஞ்சமா பிளெண்ட் ஆறது வந்துட்டு நமக்கு தெரியவே கூடாது. தனியா நம்ம கொஞ்சம் டார்க்கா தான் ப்ரெஷர் கொடுப்போம், பட் ஆனா பழைய லைட்டிங்கோட அடுத்த டார்க் வந்துட்டு பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணணும். அடுத்து கொஞ்சம் டார்க் ஏத்தி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போய் ஸ்டாப் பண்றேன். இது வந்து பிளெண்டிங் டெக்னிக். இது ஸ்கிரிப்லிங் டெக்னிக். இந்த பென்சில்ல எனக்கு சரியா எழுத வரல. இது வந்து ஸ்டிப்லிங், இது பிளெண்டிங். ஓகேவா? நம்ம இப்ப ஷேடிங்க்கு போகலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம், புரிஞ்சுது. ஓகே ஓகே. எஸ் மேம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, நம்ம இப்ப வந்துட்டு லைட்டிங் வந்து இந்த பக்கம் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம லைட் செட் பண்றது லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா ரைட் சைடுல லைட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட் ஹேண்டரா இருந்தா லெஃப்ட் சைடுல வந்து லைட் செட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங்ல இருந்து தான் நம்ம பண்ணி கொண்டுட்டு வருவோம். ஓகேவா? சோ அப்ப லைட்டிங்ல நம்ம லைட்ல இருந்து ஷேடிங் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு கை வந்துட்டு இந்த பக்கம் அழுக்கு ஆகாது. அதே வந்துட்டு நம்ம டார்க்ல இருந்து இந்த பக்கம் டார்க்ல இருந்து பண்ணி கொண்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம கை வந்துட்டு அழுக்காகும்ன்றதா. இப்ப லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா லெஃப்ட் சைட்ல அவங்க பண்ணிட்டு திருப்பி ரைட் சைட்ல அவங்க பண்ணும்போது கையில வந்துட்டு தேய்ச்சிடும். ஓகேவா? சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். பட் ஆனா ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா பக்கமும் லைட்டிங் இருந்தாலும் நமக்கு பண்ண வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிகினர்ஸ்க்காக சொல்றேன். ஒரு லைட் செட் பண்ணி வீட்லயே ஒரு ஆப்பிள் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பொருளை எடுத்துட்டு கொண்டு வந்து நீங்க வச்சுட்டு அதுல ஒரு லைட்டை செட் பண்ணி டேபிள் லைட் கூட வச்சுட்டு கூட நீங்க வந்துட்டு அந்த லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு போலாம். இங்க இருந்து நான் வந்துட்டு லெஃப்ட் சைடுல லைட் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன இன்னொன்னு இதுவும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்னும் போது உங்களுக்கு வந்துட்டு ஓவல் ஷேப்ல இல்ல ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு ஹைலைட் வரும். அந்த ஹைலைட்டை சுத்தி லைட் இருக்கும். அந்த லைட்டை சுத்தி ஒரு மிட்டோன் இருக்கும். மிட்டோன் தட் இஸ் ஹைலைட், லைட், மீடியம், டார்க், ஹெவி டார்க், அந்த மாதிரி கூட நீங்க, அதாவது அந்த டெக்னிக்கல் டேர்ம் படி நீங்க சொல்லணும் அப்படின்னு இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா S1, S2, S3, ஷேடிங் 1, ஷேடிங் 2, ஷேடிங் 3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் இப்ப நான் சொன்ன மாதிரி ஹைலைட், லைட், மீடியம், டார்க், ஹெவி டார்க் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் லைட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹைலைட், லைட், ஹாஃப் டோன், ஷேடோ, கோர் ஷேடோ, ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? நீங்க அது எந்த டேர்ம்ல யூஸ் பண்ணாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல.
ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒண்ணுதான். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இங்க இருந்து லைட் வருது, நான் மேல இருந்தே வந்து ஷேடிங் பண்ணி கொண்டுட்டு வரேன். ரீசன் என்னன்னா, கீழே நம்ம பண்ணிட்டு மேல பண்ணும்போது இங்க டஸ்ட் அந்த பென்சில் ஷேடிங் வந்து தேய்ச்சிடும். சப்போஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகுது கையில அப்படின்னா கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் இதை சொல்லிடுறேன். லைட்டிங் வந்து இப்போ இந்த கேப் இருக்கு, ஓகேவா? லைட் வந்து எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஓகேவா? பட் ஆனா நான் வரையும் போது உள்ள வரையும் போது இந்த பக்கம் தான் லைட்டிங் வரும். ரீசன் என்னன்னா, இதுக்கு பின்னாடி அப்படியே ஷேடோ வரும், இந்த பக்கம் லைட் வரும். ஏன்னா லைட் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படின்னும் போது ரைட் உள்ள இன்சைட்ல வந்துட்டு உள்ளதான் வந்துட்டு லைட் வரும், ஆப்போசிட் சைட்ல டார்க் வரும். இந்த வெளியில வந்து ஆப்போசிட் சைட்ல டார்க், இந்த பக்கம் லைட். ஓகேவா? ஓகே, சோ இதுல இந்த பாட்டில்ல உள்ள நம்ம வந்துட்டு ஷேடிங் பண்ணும்போது இங்க இருந்து லைட் அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு அவுட்லைன் டார்க்கா பண்ணிடுறேன். இந்த பக்கம் டார்க் நான் ஸ்மூத் டெக்னிக்ல, அதாவது பிளெண்டிங் டெக்னிக்ல பண்றேன். ஓகேவா? சோ அப்படியே ஒரு நிமிஷம். டார்க், அப்புறம் கொஞ்சம் அப்படியே லைட், இந்த மாதிரி ஒரு நிமிஷம். புரியுதா? ஓகே, இங்க டார்க், இந்த மாதிரி இங்க லைட் வரும். அதுக்கப்புறம் பாட்டில்ல இங்க இந்த இடம் மேல ஒரு சின்னதா ஒரு லைட்டிங் வரும். அப்புறம் இந்த இடத்துல இங்க டார்க், ஒரு சின்னதா ஒரு கேப் விட்டுட்டு டார்க், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் லைட் வரும். அப்படி ஸ்மூத்தா கொஞ்சம் கொஞ்சமா லைட். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் லைட் வரும், இதுல உங்களுக்கு ஹைலைட் வரும். சோ அப்படியே பிளாக்ல விட்டுறலாம். இங்க ஒரு சின்ன ஷேடோ வரும், சோ அதனால கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்னதா கேப், ரிஃப்ளெக்ஷன் லைட்டோட கேப் வரும். சோ அந்த கேப்பை விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் எங்கெங்க லைட்டிங் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். லைட்டிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு லைனா கூட நீங்க ரொம்ப லைட்டா பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஓகேயா? பட் எனக்கு வந்துட்டு அது நான் பிரிச்சேன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா நீங்க பிகினர் அப்படின்னும் போது எங்கெங்க டைரக்டா லைட் வருதோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க பி பென்சில், ஆக்சுவலா ஹச்பி ஆர் பி பென்சில் எடுத்துக்கிட்டு நீங்க எங்கெங்க லைட் வருதோ அந்த இடத்துல மைல்டா, ரொம்ப வெளியில தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். ஓகேயா? சோ இங்க ஒரு லைட்டிங் வருது, இந்த இடத்துல ஒரு லைட்டிங் வருது, இங்க வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் லைட் வருது. ஓகேவா? சோ நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைட் எங்கெல்லாம் வருதோ ஹைலைட்டை விட்டுடுறேன், பியூர் ஒயிட் பேப்பர் ஒயிட் விட்டுடுறேன். விட்டுட்டு லைட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து இப்ப ஷேட் பண்றேன். டார்க் வர்ற இடத்துலயும் நீங்க அந்த லைட் ஷேட் கொடுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி
அதுக்கு அடுத்து கொஞ்சம் டார்க் எங்க அதை விட அதுக்கு அடுத்த டோன். எங்க வருதோ டார்க். கண்ணாடி கிடைக்க விட்டுருமா? ஆமா. அது கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் லைட் ரொம்பவே அதிகமா தான் தெரியும். நம்ம அசியூம் பண்ணி வரையறத விடையும் அசம்ஷன்ல நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வரையறத விட நீங்க லைவா பார்த்து வரையும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா லைட்டிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இங்க ஒரு லைன் டார்க்கா கொடுத்துறேன். வெயிட் பண்ணுவோம். கண்ணாடி கொண்டு வச்சுக்கோ. டூ வச்சிருக்கியா? ஒன்னா? ஏன் இந்த இடத்துல டார்க் வருதுன்னா இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ அதுல வரும். ஓகே, அதே மாதிரி பென்சில் இந்த ஆப்ஜெக்ட் இங்க ஹெவி டார்க் வரும். அதை சுத்தி இந்த இடத்துல நான் டார்க்ல இருந்தே காமிக்கிறேன். இந்த இடத்துல டார்க் ஹெவி டார்க், அதை சுத்தி ஒரு ரிஃப்ளெக்ஷன் லைட். அப்புறம் கொஞ்சம் ஷேடோ. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்க ஏத்திக்கலாம். ஓகே, இப்ப இந்த பென்சில் இங்க டார்க் வருது, கீழேயும் டார்க் வருது. இங்க கீழே இது ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஷேப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ஷேட் வரும், நடுவுல லைட் வரும். பட் கீழே கொஞ்சம் டார்க்கா வரும்.
இங்க ஒரு டார்க் வரும். ஏன்னா இது ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இதோட ஷேடோ எல்லாமே இதுல விழும். இன்னொன்னு புக்ல இருக்கிற பேப்பருமே நம்ம காமிக்கணும்ன்றதுனால ஹேட்சிங் டெக்னிக்ல நம்ம பண்ணணும் இந்த இடத்துல. அப்படின்னாதான் டார்க் டு லைட். அதே மாதிரி இங்கேயும் பேப்பர் காமிச்சே ஆகணும்ன்றதுனால ஹேட்சிங் டெக்னிக்ல லைன் லைனா. நான் லைனா பண்ணாலே எனக்கு பிளண்டா தான் ஆகும். ஓகே, இது பிளாட் சர்ஃபேஸ்ன்றதுனால நீங்க இதுல என்ன பண்ணணும்னா இதுலயும் ஹேட்சிங் டெக்னிக்கே கொடுக்கலாம். லைட்டா லைட்டா ஒரு ஷேடு ஹேட்சிங் டெக்னிக்ல உள்ள ஓவராலா. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டார்க் ஏத்தணும் அப்படின்னு இங்க இந்த இடத்துல இங்க பென்சில்ல இந்த இடத்துல நல்லா டார்க்கா தான் வரும். இங்க கொஞ்சம் லைட்டா ஷேட் பண்ணி விட்டுட்டு இந்த பென்சிலோட ஷேடோ இதுல விழும். ஓகேவா? இந்த புக்ல அப்ப வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கர்வ் ஷேப்ல இருக்கும்போது அந்த ஷேடோவுமே இந்த கர்வ் ஷேப்ல தான் விழும். அதே மாதிரி இந்த பென்சிலோட ஷேடோ இது இந்த புக்ல விழும். அப்புறம் ஸ்மூத்தா அதுல இருந்து ஹேட்சிங் டெக்னிக்ல நீங்க எடுத்து விடணும். ஓகேவா? இப்ப இந்த இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து இங்க விழும். சோ ஒரு டார்க் அப்படி போக போக அதுலயே ஒரு சின்னதா லைட்டிங் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பின்னாடிலாம் டார்க், இங்கேயும் டார்க். பேக்ரவுண்ட்ல எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேடோ போடாட்டி அது வந்து அது ஏதோ சர்ஃபேஸ்ல இல்லாம எங்கேயோ பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க லைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்ல ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு டோன் ஃபுல்லா அப்புறம் டார்க். ஓகேவா? இந்த லைனை கொஞ்சம் எடுத்து விட்டுடுங்க. பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா அந்த வால்ல கூட
லைட்டா ஷேடிங் காமிக்கணும். பின்னாடி ஒரு டேபிள்ல இருக்குது, டேபிள் வால ஒட்டி இருந்தா கூட அத கூட நீங்க சும்மா ஹேட்சிங் டெக்னிக்ல சம்டைம்ஸ் வந்து இந்த பாட்டிலோட ஷேடோ கூட அதுல விழும். சோ அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா அதே மாதிரி கூட காமிக்கலாம். இங்க கொஞ்சம் லைட்டா ஒரு ஷேட். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். சார் மேடம். ஓகே சார். எப்படி சார் இருக்கு செஷன்? மேடம் ரொம்ப அருமையான செஷன். ஏன்னா பசங்களுக்கு இதுல ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேடம் கிட்ட கேட்கலாம். யாராச்சும் டவுட் இருக்காமா? மேம் எஸ் மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்கப்பா. மேம் நீங்க வந்து வேரியன்ட் ஆஃப் ஷேடை பத்தி சொன்னீங்களா மேம்? ஆமா. அதுல எந்த பென்சில் வச்சு அது பண்ணாலும் வரும்ல மேம்? ஷேடோ வந்துட்டு நீங்க எந்த பென்சில் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்டெட்லர் 8B வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்கும். உங்களுக்கு 8 அதாவது பி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஜாஸ்தியா இருக்கும். பென்சிலோட இது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்க வந்துட்டு அப்சராலே வந்து 8B 10B எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனா இது இது எப்படி இருக்கும்னா சார்கோல் மாதிரி இருக்கும். இப்ப நான் யூஸ் பண்ற பென்சில் சார்கோல் மாதிரி இருக்கும். நீங்க சார்கோல்லே கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் சார்கோல் என்ன பண்ணுவாங்கன்னா கை வச்சு தேய்ச்சு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பென்சில்ல நீங்க மேக்சிமம் கை வச்சு தேய்க்காம பண்ணுனா அதோட குவாலிட்டி வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். கை வச்சு தேய்க்கிற ஒர்க்கை விடையும் இந்த மாதிரி பண்ணும்போது ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க கேம்லின்ல உங்களுக்கு 8B வரைக்கும் இருக்குது பென்சில் கேம்லின்ல. நீங்க அதுல கூட பண்ணலாம். பட் என்னன்னா அதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது. நான் அந்த பென்சில்ல நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நார்மலா கேம்லின் பென்சில் தான், கிராஃபைட் லெட். ஓகேவா? இதுலயே உங்களுக்கு வந்து கேம்லின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8B 10B எல்லாமே இருக்கு. சோ ஆனா என்னன்னா இதுல இந்த அளவுக்கு பிரைட்டா வராது. சார்கோல் மாதிரி ஒரு இது தெரியாது. ஸ்டெட்லர்லயுமே நீங்க பார்த்து வாங்குறதா இருந்தா பென்சில் வந்து கொஞ்சம் நேராவே போய் பார்த்து வாங்குறது பெட்டர். ஏன்னா இப்ப வந்து 8Bன்ற பேர்ல இந்த மாதிரியே பென்சில் வருது கிராஃபைட் லெட்லயே. ஓகேவா? சோ அதனால கொஞ்சம் லெட் வந்து நீங்க டைரக்டா பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும். நான் முடிஞ்சா லிங்க் வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன் சாருக்கு. எஸ் மேம், தேங்க் யூ. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பண்ற டெக்னிக்ல தான்டா நமக்கு வந்து மெயினா நம்ம டெக்னிக் தான் நல்லா கத்துக்கணுமே தவிர எந்த பென்சில்லையும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு நீங்க ஸ்டெட்லர் 8B பென்சில் யூஸ் பண்றீங்கன்னா நியூஸ் பிரிண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் ஆகி வருமே ஷீட்டு, அந்த ஷீட்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஸ்மூத்தா பிளெண்ட் ஆகும். ஓகே. எஸ் மேம். ஓகே. வேற
வேற வேற வேற Participant, any other queries? சொல்லுங்கப்பா. மேம் கலர்ஸ் யூஸ் பண்ணா என்ன மேம் யூஸ் இருக்கு டிராயிங்ல? என்னதுமா? டிராயிங்ல கலர்ஸ் யூஸ் பண்ணா என்ன யூஸ் மேம் இருக்கு? கலர்ஸ் யூஸ் பண்றது என்ன யூஸ்ன்றது கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கத்துக்க போறீங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்லா உங்களால லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கலர் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு அதுலயும் வேணா ஒரு சின்ன டெமோ வேணா, ஒரு நிமிஷம் நான் பேஸ்டல்ஸ்ல காமிச்சிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு கலர்ல கூட ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். ஸ்டில் லைஃப்ல நமக்கு இப்போ இதே ஆரஞ்சு நான் பண்றேன்னு வைங்களேன், இல்ல ஆப்பிளே ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஏதாவது பண்ணி காமிக்கிறேன். ஆயில் பேஸ்டல்ஸ்மா, ஓகேவா? இப்போ வந்து நீங்க கட் பண்ண டார்க் லைட் இதே ப்ரொசீஜர் தான். ரெட்டோட டார்க் கலர் வயலட் வரும். ஸோ நான் வயலட்டை வந்து உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு அது ஆக்சுவலா வந்துட்டு ஹெவி டார்க்குக்காக அந்த வயலட் வச்சிருக்கேன். ரிஃப்ளெக்ஷன் லைட்டுக்கு பதிலா நான் வந்துட்டு அப்படியே அந்த வயலட்டுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வயலட்டை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுக்குறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். டார்க்கா இருக்கு, ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் லைட் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் ஒரு டார்க் ஒன்னு வச்சிருக்கேன். அதேதான் நம்ம ஷேடிங்ல எப்படி நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி பண்றோமோ சேம் அதே பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் கலர், அதாவது அடுத்தடுத்து நம்ம வந்து அதுல வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றோம். இதுல நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன கலர் உங்களுக்கு தெரியுதோ அந்த கலரை வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். கலர் வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. அடுத்தடுத்த கலர் வச்சு நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான். நான் இங்க உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சூப்பரா இருக்கு மேம். ஒண்ணும் இல்ல, நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேன்னா வயலட், ரெட், ஆரஞ்சு, லெமன் எல்லோ, அவ்வளவுதான். இது கலர்ல வந்து மர்ஜ் பண்றோம். நம்ம பென்சில்லனா அந்த நம்ம கையில ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து அதுலதான் பிராக்டிஸ் ஆகும். கலரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு தூரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரீங்களோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கலர்ல வந்து நீங்க இது என்னடா குழந்தைங்க பண்ற கலர் நினைக்காதீங்க. ஆயில் பேஸ்டல் வந்து
ரொம்ப சூப்பர்வா ஆயில் பெயிண்டிங் மாதிரி இதுல அவுட்புட் கொடுக்கலாம். மனன்யா இந்த வச்சுக்கோ ஆடிக்கு வச்சு. ஓகேங்களா? சோ ஆயில் பேஸ்டல்ஸ்ல நீங்க பண்றீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாறிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே ஆயில் பெயிண்டிங் மாதிரியே மாறிடும். நீங்க வந்து என்ன பண்ணாலும் அது வராது. அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் இதுல. நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ்ல அவ்வளோ பிரைட்டாவும் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஓகே, எஸ் மேம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? வணக்கம் மேடம். மேம் என் பேர் சங்கர், ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறை. சொல்லுங்க சார். உங்கள் கிளாஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னலாக சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கவன் டிராயிங் நாலேஜே இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் இயர் உள்ள வந்திருப்பான். அவனுக்கு எப்படி மெத்தட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அந்த ஹெச்பி 2B இதெல்லாம் சொன்னீங்க. அவனுக்கு அந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அவன் பார்த்துருக்கவே மாட்டான் அந்த பையன். அது மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும். ஆயில் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, அது அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பசங்களை பொறுத்தவரைக்கும் ஆயில் பேஸ்ட் எல்லாம் லோக்கல்ல இந்த 10 ரூபாய்க்கு கிடைக்குது அந்த ஆயில் பேஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்க யூஸ் பண்றது ப்ரொஃபஷனலா உள்ள ஆயில் பேஸ்டல்ஸ் இதெல்லாம் எங்க கிடைக்கும்? அது என் பொண்ணோடது இல்ல, நான் இது சொல்றேன், ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றப்ப வந்து எது மாதிரி பேஸ்டல் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், அது எந்த ஷீட்ல ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் சொன்னா இருக்கும். இப்ப நிறைய பசங்களுக்கு டிராயிங் பேசிக்கே தெரியாது. அது மாதிரி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க சொல்றது ஓகே, எல்லாமே அந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. டிராயிங் பேசிக்கே தெரியாதவன் எப்படி டிரா பண்றது அப்படிலாம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்னோட சஜஷன் தான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ மேம், மைசூர் ஸ்ரீஜித் ஃப்ரம் எக்ஸல் காலேஜ். எனக்கு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம இனிஷியேட் சார் சொன்னாவே எனக்கு இனிஷியேட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல், அதாவது டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குல்ல மேம், அந்த டைப் ஆஃப் பேப்பர்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு? நம்ம வந்து சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனலா பண்ணும்போது, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல போர்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்ல கிளாத் யூஸ் பண்ணுவாங்களா? அந்த மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல், அதை கொஞ்சம் பேசிக்கா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் as well as வெரி நைஸ் செஷன் மேம், கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்துட்டு மெட்டீரியல் நீங்க நார்மல் பிராக்டிஸ்க்கு அப்படின்னும் போது நான் வந்து மேக்சிமம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்துட்டு நிறைய செலவு பண்றதுக்கு நான் வந்து விடவே மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க நார்மல் கேமல்ல கிடைக்கிற ஆயில் பேஸ்டல்ஸ் தான் இது. ஆக்சுவலா ஆயில் பேஸ்டல்ஸ்ன்னு பார்த்தா நார்மல் ஆயில் பேஸ்டல் எல்லா ஸ்டேஷனரிலயுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்ன, இந்த ஒரு பாக்ஸ் வந்து பாக்ஸா வாங்கும்போது 100 வரும். இதே இது இருக்கும் இல்லையா, நம்ம அட்டை பாக்ஸ் மாதிரி, அதுலனா இதை விட கொஞ்சம் கம்மியா வரும், அவ்வளவுதான். இந்த மெட்டீரியல் நீங்க நார்மல் A4 ஷீட்லயே பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் புக் இருக்கும் இல்லையா, A4 A3 ஸ்கெட்ச் புக், அதுல வந்து 150 GSM போதுமானது. 150 GSM ஷீட் வந்து போதுமானது. ஏன்னா என்ன கேட்டா A4 ஷீட்லயே அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பட் இன்னும் அதுல உங்களுக்கு இன்னும் சரியா வரல அப்படின்னா வந்துட்டு நீங்க 150 GSM to 200 GSM ஷீட் அந்த ஸ்கெட்ச் புக் A3 ஸ்கெட்ச் புக் கிடைக்கும் ஸ்டேஷனரியில, நார்மல் ஸ்டேஷனரியிலே கிடைக்கும். டிராயிங் ஸ்கெட்ச் புக்னு கேட்டா கொடுப்பாங்க, அதுவே வாங்கிக்கலாம். அப்படி இல்ல இன்னும் நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா நான் பண்ண போறேன் அப்படின்னா கேன்சன் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கு சார். அது என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. சூப்பர். ஓகே, கேன்சன் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கு. நான் அந்த ஷீட் வந்து உங்களுக்கு ஆயில் பேஸ்டல்ஸும் நல்லா வரும், வாட்டர் கலரும் நல்லா வரும். பட் என்னன்னா GSM வாட்டர் கலர் பண்ணும்போது GSM ஜாஸ்தி வேணும். ஆயில் பேஸ்டலுக்கு அந்த அளவுக்கு GSM தேவையில்லை. நீங்க கேன்சன் ஷீட்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதுல ரொம்ப நல்லா வரும் ஆயில் பேஸ்டல்ஸ் பண்றதுக்கு. பென்சில் ஷேடிங் பண்றதுக்கு A4 ஷீட் பெட்டர். ஸ்டெட்லர் 8B யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூஸ் பிரிண்ட் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கு, நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆற ஷீட். இங்க நாங்க சென்னையில இருக்கிறதுனால எனக்கு அங்க எப்படி எங்க மெட்டீரியல் கிடைக்கும்னு எனக்கு சரியா தெரியல.
பட் இங்க வந்துட்டு நாங்க ஓவராலா பாரிஸ்ல ஹோல்சேல் கடையில பேப்பர் மார்க்ல வந்து வாங்குவோம் நியூஸ் பிரிண்ட் ஷீட்லாம். ஆனா உங்களுக்கு இப்போ அமேசான்ல எல்லாமே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நியூஸ் பிரிண்ட் ஷீட் எல்லாமே. பட் ஆனா என்னன்னா நியூஸ் பிரிண்ட் ஷீட் ஒரு கொயரே உங்களுக்கு வந்துட்டு 10 ரூபாய் 15 ரூபாய் தான் வரும் ஹோல்சேல்ல நாங்க இங்க வாங்குறது. அங்க எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் விசாரிச்சு கண்டிப்பா சொல்றேன். நீங்க எந்த ஏரியான்னு எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதுவும் சொல்லிடுறேன். அப்புறம் பேசிக்கா டிராயிங் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது பேசிக் டிராயிங்க்கு அவங்களுக்கு பேசிக்கா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்க்கிளை வச்சு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வரைய முடியும். பென்சில் எங்க மரணியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்னதா உங்களுக்கு வந்துட்டு டிராயிங் சுத்தமா எனக்கு தெரியல, நான் பேசிக் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த லைன் பிராக்டிஸ், இந்த சர்க்கிள், இந்த இதெல்லாம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கை கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா வரும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள்ல டச் ஆகவே கூடாது. அதே மாதிரி இந்த ஈவன் கேப் எல்லாத்துலயுமே மெயின்டைன் ஆகணும். இந்த சர்க்கிள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் பிராக்டிஸ் தான். யாருக்குமே வந்து டிராயிங் வரவே வராது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிராக்டிஸ், அப்புறம் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி இந்த லைன் அடுத்தடுத்த லைன் இந்த பிராக்டிஸ் ஆர்டிஸ்டுக்கே வராது. என்ன கேட்டா வந்து ஒரு பேஜ்ல மேல இருந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் அவங்களால பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆர்டிஸ்டுக்கே கஷ்டம் தான். அத பக்காவா பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு பேப்பர்ல ஒரு கார்ட்டூன் டிராயிங்க பார்த்து வரைகிறதுக்கும் ஒரு லீஃப் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு சொல்றேன், வெளியில இருந்து ஏதோ ஒரு லீஃப பறிச்சுட்டு வந்து அதை வச்சு அந்த லீஃப பார்த்து அப்படியே வரைய கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 times பெட்டர் தென் உங்களுக்கு அது ஒரு பிராக்டிஸ். இப்ப கண்ணாடி பார்த்து நம்மள நாமே வரைஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பிக்சரை பார்த்து நம்ம வரைஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த டிராயிங் நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க அப்பதான் உங்களுக்கு அந்த உங்களோட அப்சர்விங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதும் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க ஒரு லைவா பார்த்து எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் லைவா பார்த்து வரையும் போது உங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ற அந்த கெப்பாசிட்டி நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நீங்க ஒரு 2 டிராயிங் அந்த மாதிரி ஒரு லீஃப பார்த்து அப்படியே வரைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 3ஆவதா ஒரு பிக்சர் எடுத்து உட்கார்ந்து வரையும் போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். நான் எந்த அளவுக்கு நான் அப்சர்வ் பண்றேன் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல சங்கர் சாரா, யார் கேட்டிருந்தீங்க? மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க தானே கேட்டிருந்தீங்க பிகினர்ஸ்க்கு. ஆமா மேடம். மேம் சாரா இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாரு, இந்த ஹெச்பி பென்சில்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் அப்படிங்கறதும் கேட்டிருந்தாரு சார். நார்மல் ஸ்டேஷனரியிலே கிடைக்கும் சார். நமக்கு இதனால வந்து நம்ம வாங்கும்போது பென்சில் வாங்கும்போது கேட்டு வாங்கிருக்கோம். நம்ம கேட்டோம்னா அவங்களே கொடுப்பாங்க. நீங்க வந்து கேட்டு வாங்கிருக்க மாட்டீங்க, அதனால தெரியாது. நார்மல் ஸ்டேஷனரியிலே எனக்கு வந்து ஷேடிங் பென்சில்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இல்லாட்டி நான் அமேசான் லிங்க் நான் வந்துட்டு சொல்றேன். நீங்க அமேசான்ல போட்டீங்க கேம்லின் ஷேடிங் பென்சில் அப்படின்னு நீங்க போட்டாலும் வரும். அப்புறம் ஸ்டெட்லர் பென்சிலுக்கு STAEDPLER அப்படின்னு போட்டு ஷேடிங் பென்சில் போட்டீங்கன்னா நிறைய வரும். மாஸ் லூமோகிராஃப் அப்படின்னு போடணும். MARS மாஸ் லூமோகிராஃப் பென்சில். ஓகேவா?
மேம் ஆல்சோ எனக்கு அது எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருங்க. நான் இனிகோ நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிரசன்டேஷன் டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் பிரசன்டேஷன் சென்ட் பண்ணுவேன். அது கூட சேர்ந்து இப்ப அமேசான்ல நானுமே பார்த்திருந்தேன், ஒரு 200 ருபீஸ்ல இருந்து 1000 2000 வரைக்கும்லாம் டிராயிங் கிட்னு சொல்லிட்டு டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு, சம் ஷீட்ஸ் இருக்கு, சம் டிராயிங் நோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்க அதையும் பார்த்துட்டு ஒரு பெட்டரா இந்த கிட் ஒரு மினிமம் காஸ்ட்ல இந்த கிட் வாங்கினா இட் வில் பி பெட்டர் இந்த ஜிஎஸ்எம்ல அப்படிங்கறது எனக்கு லிங்க் கொடுங்க. நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்சோ த ஃபேக்கல்டிஸ்க்கு ஐ கேன் ஷேர். ஓகே சார், கண்டிப்பா சார். நான் வித்தின் 2 டேஸ்ல கொடுங்க. எனிஹோ ஃப்ரைடே ஆஃப்டர் த ஹால் செஷன் எல்லா செஷனோட பிபிடியும் ஒர்க் ஃபைல் இந்த லிங்க் எல்லாமே சென்ட் பண்ண தான் போறேன் நான் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. நான் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புறேன், நீங்க பாருங்க. பட் ஆனா என்ன கேட்டா நீங்க அந்த டிராயிங் கிட்னு மொத்தமா அவங்க சேல் பண்ணுவாங்க, அதுல நிறைய வேஸ்ட் தான் ஆகும். நம்ம அந்த கிட்ல பெருசா யூஸ் ஆகாது, நம்ம தனித்தனியா வாங்குறதுதான் நமக்கு பெட்டர். ஓகே, அது என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஷேடிங்க்குனா இந்த பென்சில் பெட்டர். மெயின் சார் பசங்களுக்கு, அதாவது இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் ஆர்டிஸ்ட் ஆக போறேன் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்க கேம்லின் கேம்லின் இல்ல அப்சரா அந்த ஷேடிங் பென்சில்ஸே அவங்களுக்கு போதுமானது. அது நார்மலா நீங்க ஸ்டேஷனரியிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்டா கூட நெக்ஸ்ட் டைம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்புறேன். ஓகே ஓகே ஷூர். Participants, any other questions? Sir, thank you sir. Thank you Shankar sir for your questions and feedback. Okay sir, thank you. நானும் எம்எஃப்ஏ டாக்டரேட் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் சார். ஓ ஃபைன் சார், ஃபைன் சார். ப்ரொஃபஷனலா மேடம் சொன்னதெல்லாம் ஓகே. ஆனா பேசிக்கா பசங்க இப்ப இருக்க சூழ்நிலையில அவங்க பேசிக் டிராயிங் பேசிக்கே தெரியும் சார். actually we are sort of at time, so next time I will plan madam for a complete session with the same batch I am planning. So sure I will discuss with you and let you know sir. ஓகே, thank you sir. மேடம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு. ஷேடோலாம் பெரிய ஏரியா, பையனை அவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். மேடம் சார் அது ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நேரத்துல அவங்கள பண்ண வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ சொன்ன ஒரு ஷேடோவை அவன் கத்துக்கிட்டு 1 வீக் ஆகும். சில்லைட்னா என்னன்னே பசங்களுக்கு புரிய வைக்கணும்னா அது கஷ்டம். அதனால ஒரு பேசிக்கா நான் அதை சொல்லிட்டு நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும் அப்படின்றதுனால. நாங்க ரூரல் பேஸ்ல இருக்கோம்னா இங்க எந்த பென்சில்ஸும் கிடைக்காது. நாங்க மொத்தமா ஆர்டர் பண்ணி ஸ்டோர்ல வாங்கி கொடுக்கறதுனால அவனுக்கு எங்க பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க நார்மல் ஸ்டேஷனரியிலே உங்களுக்கு கிடைக்கும் சார் நான் சொன்ன பென்சில் எல்லாமே. கேம்லின் பென்சில். நாங்க மயிலாடுதுறை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டார்க் தான் கிடைக்கும் அப்சரால. அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க்கே சூப்பரா இருக்கும் சார். ஆக்சுவலா நான் கத்துக்கும் போது அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க்ல தான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க்ல கத்துட்டு நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுவும் இந்த பென்சில்லாம் யூஸ் பண்ணா சூப்பரா பண்ணலாம் சார். நீங்க மெட்ராஸ் காலேஜா மேம்? ஆமா சார், சென்னை காலேஜ் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே ஓகே. நான் எனக்கு திருநெல்வேலி. ஆக்சுவலா எனக்கு திருநெல்வேலி. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்பவுமே ஷேடிங் நான் இந்த காலேஜ் தான் சேர போறேன்ற மாதிரி நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க்ல தான் நான் பிராக்டிஸ் பண்ணேன். எல்லாம் எனக்கெல்லாம் இந்த பென்சில்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நான் ட்ரை பண்ணி தான் தெரியும். ஓகே. Thank you sir. Thank you sir. Thank you Ganesh sir. எனக்கு இந்த மாதிரி ஒரு opportunity. Thank you. Really it's a wonderful session. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு லைவா they have practiced many things. ஸோ கண்டிப்பா இதனோட டெப்த் சார் சொன்ன மாதிரி இது இன்னும் நம்ம ஒரு பிரீஃப் செஷனா கண்டக்ட் பண்ணா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ பிளான் டு தட். ஒரு பிரீஃப் செஷனா நம்ம லைவா வர முடிஞ்சா, ஆக்சுவலா இந்த மாதிரி செஷனே நம்ம கண்டக்ட் பண்ணிருக்க மாட்டோம். In this pandemic situation we have created this sort of webinars. So in future we'll plan as a live session, or else even in a webinar we'll plan like shoot videos shoot பண்ணிட்டு beginningல students க்கு link forward பண்ணிட்டு first let them watch and then attend the webinar.
So we'll plan accordingly. Thank you, ma'am. Thank you for your valuable time. Also, with your kid in your busy schedule, you have allotted a time. கொஞ்சம் கஷ்டம் தான் சார், கொஞ்சம் இடையில நிறைய டிஸ்டர்ப் பண்ணாங்க. Yes, but it was in schools also closed now, so that is a situation for all. We people are student community and faculty from our side are sitting in the college and attending the webinar. You people are really doing a good job. So in this busy schedule, you allotted a time and give a better session for us. Thank you once again. On behalf of management, I thank resource person of today's session and thank all the participants and the faculties from various colleges, head of the department from various colleges. Thanks Srijit sir, I thank Sundar Rajan, I thank Dr. Shankar for their valuable feedback, and I thank all other faculties and students from various colleges and participants from various colleges. Once again, I thank you all. We'll meet again tomorrow for another wonderful session. Thank you all. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Participants, if possible, can you switch on to video mode so that I can take a screenshot of today's session? Madam, please. Okay, sir. I'll take a screenshot, madam. Participant, please switch on to video mode. நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. No problem, madam. No problem. I can capture only screen. Thank you so much. Participant, possible, switch on to video mode. I'll change the layout and capture screen record.